தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம யோபுவின் வரலாற்றில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 14வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பகுதியில் யோபு மனிதனுடைய வாழ்க்கையின் நிலையாமை குறித்து ஒரு தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. மனுஷன் எப்படிப்பட்டவன், அவன் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு. மனுஷனுடைய வாழ்க்கையுடைய மிக குறுகிய காலமே அவனுடைய வாழ்க்கை. அந்த குறுகிய காலத்திற்குள்ளாக அவன் எத்தனை விதமாக சோதிக்கப்படுகிறான், தண்டிக்கப்படுகிறான் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அதுல ஒரு 3வது 4வது வசனங்களுக்கு மேல கர்த்தர் அவருடைய திட்டம், அவருடைய நாட்கள், மனுஷனுடைய நாட்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. அதுல அவனுடைய மாதங்களை குறித்து கூட அவனால எதுவுமே சொல்ல முடியாது. மனுஷன் இன்னைக்கு இருக்கான், நாளைக்கு இல்ல அப்படின்றது ரொம்ப உறுதியான ஒரு நிலையான ஒரு கருத்து. அந்த கருத்தை யோபு இந்த பகுதியில சொல்லியிருக்காரு. இதுல மனுஷனுடைய வாழ்க்கை என்னன்னா, ஒரு மரத்தோட ஒரு 7வது 8வது வசனங்கள்ல அவர் சொல்லும்போது, ஒரு மரம் கூட அதுக்கு திரும்பி ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்போ மரம் நல்லா விதையா விதைக்கப்பட்டு அது ஒரு செடியா வளர்ந்து அது மரமாக மாறிடுது. அது மரமான பிறகு அது செழித்து இருக்குது. மனுஷன் கூட சிறு வயதில் பிறந்து வளர்ந்து பெரியவனாகி அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அது அது வரைக்கும் மரத்தோட கம்பேர் பண்ணப்படலாம். ஆனா இது மரம் மரத்தை வெட்டி போட்டா கூட அது அந்த ஒரு சில மரங்கள் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஸ்டெம்மும் கூட இன்னொரு புதிய மரமா வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மனுஷன் அப்படிப்பட்டது கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது கிடையாது. ஒரு நிலையாமையான வாழ்க்கை. மனுஷன் அன்னைக்கு பிறந்தான், வளர்ந்தான், பெரிய நிலைமைக்கு போனான். ஆனா என்ன ஆச்சு? அவனுடைய வாழ்க்கை நிறைவு பெற்றால், அவன் இறந்து போனா அவன் எங்க போனான்? ஆனா மரம் திருப்பி அதுல வேறே பட்டு போனா கூட, அந்த 3வது 9வது வசனத்துல சொல்லும்போது, மரத்தோட வேர் பட்டு போனா கூட அதுக்கு லேசான நீர்ப்பாய்ச்சல் கொஞ்சம் இருந்துச்சுன்னா திரும்பவும் அந்த மரம் துளிர்க்குது. வெட்டப்பட்ட மரம், வளர்ந்த மரம் வெட்டப்பட்டு வேர் கூட அழிந்து போகுது. அதுவும் தண்ணீர் ஊற்றப்பட்டால் திரும்ப துளிர்க்குது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது இல்லை அப்படின்றத தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா.